ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட்னா வந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டியை நானே இம்ப்ரூவ் பண்ணுறேன். என்னோட பர்சனல் ஒர்க், ப்ரொஃபஷ்னல் ஒர்க், அப்புறம் ஃப்ரீலான்சிங் ஒர்க், அப்புறம் வந்து ஃபுட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி என்னோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து இந்த சீரீஸில் நான் கவர் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடு இது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ப்ரீவியஸ் மந்த்தில் என்ன பண்ணியிருக்கேன், என்ன நான் வந்து மிஸ் பண்ணேன், அடுத்து கரண்ட் மந்த்தில் என்ன பிளான் பண்ண போகிறேன், என்ன பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு அப்டேட் மாதிரி நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ இருக்கிற மந்த் என்னன்னா ஃபெப்ரவரி மந்த் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபெப்ரவரி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். தேவையில்லாத வேலைகள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கேன். ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணணும். ரேபிடோவில் வந்து நான் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். எமர்ஜென்சி கேஸஸில் தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் போயிருக்கேன். அதே மாதிரி லேசினஸ்னால் வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் குக் பண்ணாமல் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னது தேவையில்லாத விஷயங்கள் அண்ட் லேசினஸ்னால் வந்த விளைவுகள். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா தூங்குறது லேட்டாக தூங்குறது, காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது. ஸோ அது மெயின். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் அந்த ஸ்கெட்ச் எடுத்து அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், மோர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அண்ட் ரீல்ஸில். ஸோ அது எல்லாமே நான் வந்து அன்வான்டாக நான் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ இதில் வந்து அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க், ஜாப் ஒர்க்கில் வந்து எப்படின்னா ஸ்கில்லப் பண்ணுறது, ஸ்கேலிங் பண்ணுறது, அப்புறம் வந்து டாஸ்க்கை வந்து நம்ம ஒரு எண்ட் டேட் வச்சு இல்லை எண்ட் டைம் வச்சு நம்ம அதை முடிக்கணும். பட் நான் அதை வந்து எண்ட் டைம் வைக்க மாட்டேன், எண்ட் டேட்டும் வைக்க மாட்டேன். ஸோ அது அப்படியே அந்த டாஸ்க் இழுத்துகிட்டே போகும். ஸோ அது அப்புறம் வந்து பர்சனல் ஒர்க்கில் வந்து ஒழுங்காக நான் வந்து அந்த ஆடை வந்து மானிட்டர் பண்ணல. ஸோ அது கண்டிப்பாக நான் வந்து அது என் தப்பு தான். பட் அது மானிட்டர் பண்ணல. 10 டேஸாக வந்து அது கண்டுக்கவே இல்லை. ஸோ அது மெயின் பிரச்சனை, அது பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூடியூபுக்கு வந்து என்ன நிச்சயம் ஃபோக்கஸ் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. ஆனால் வீடியோ போடவே இல்லை யூடியூப். ஸோ அது அப்புறம் லோ மைண்ட் செட்டே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அதே மைண்ட் கம்பேரிசன்லாம் பண்ணி, ஸோ எல்லாமே இன்ஸ்டாகிராம்னால தான். ஸோ அதனால் இதெல்லாமே நான் பண்ண அந்த தேவையில்லாத விஷயங்கள். அதே மாதிரி வந்து காஃபி, டூ மச் ஜங்க்ஸ், டெசர்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் வீடியோ போட்டேன். ஸோ டெசர்ட் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து அதெல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபெப்ரில் வந்து பண்ணது. இதில் வந்து டீகோட் பண்ணோம்னா அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த குக் பண்ணதுனால ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணது, லேசினஸ்னால ரேபிடோவுக்கு நான் வந்து குக் பண்ணது. அதே மாதிரி டைம் லேட்டானால தான் வந்து ஆஃபீஸில் வந்து ஹரிபரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன். இந்த மேபி டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எடுத்துக்கணும். அது ஒன்று. ஸோ கரண்ட் மந்த் அது நம்ம ஃபெப்ரில் வந்து நான் பண்ணது எல்லாமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இப்போது மார்ச் மாதம் என்னென்னலாம் வந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். மார்ச் மாதம் என்னென்ன நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா, டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு தூங்கணும், அட்லீஸ்ட் 6 to 8 hours டீப் ஸ்லீப் இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுமாதிரி டிஸ்பென்ஸ் வரும். அப்புறம் வந்து ரேபிடோ எடுக்கக்கூடாது, ஆன்லைன் ஆர்டர் எடுக்கக்கூடாது. ஆன்லைன் ஆர்டர்னால் ஃபுட் ஆர்டர், ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். சோஷியல் மீடியா டைம் வந்து எதுக்குன்னா வீடியோ ஷூட்காக, லைக் என்ன மாதிரி அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கேன். அப்புறம் காமன் கம்போஸ்ட், மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு எல்லாம் அது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனில் நான் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணேன் ஃபெப்ரில். ஸோ அது இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன் மார்ச் மந்தில். ஸோ அது மெயினாக வந்து டு தி டீப் டைவ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை தூங்கி இருந்துச்சோம் அப்படின்னா கரெக்டாக அது நம்ம வந்து அடுத்தடுத்த வழிகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச்சில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரேபிடோ அண்ட் ஜொமேட்டோ ஆர்டர் இதெல்லாமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் வந்து இப்போ பிளான் பண்ணுறது மார்ச் மாதம் தான். பட் மார்ச் மாதம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன இருக்கணும் இல்லை அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதோட செகண்ட் எபிசோட நான் பார்க்கலாம். பாய்.